all நமஸ்காரம். ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்னே கூட வச்சுக்கோங்களேன். என்ன தெரிஞ்சவா என்ன அறிஞ்சவாளுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலான்னு தான். ரீசெண்டாக எனக்கு இப்போ தான் கால் வந்திருந்தது. ஒருத்தர் கால் பண்ணி, அதான் நார்மல் நம்பர்லேருந்து தான் கால் பண்ணி, மேடம் உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த ஐட்டம் வருது, 175 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தீங்களே அந்த ஐட்டம் வருது, பையன் டெலிவரி பையன் ரொம்ப புதுசு, வேறு ஏதோ ஏரியாவில் போய் மாட்டின்ட்டு அவனுக்கு பேச தெரியல, ஒன்றும் தெரியல, தயவு செஞ்சு நான் உங்களுக்கு அவனோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், நீங்கள் ஃபோன் பண்ணி கைட் பண்ணுங்களேன் உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு அப்படின்னு ரொம்ப பவ்யமாக ரொம்ப தன்மையோட ஒருத்தன் பேசினான். சரி அனுப்புப்பான்னு சொன்னேன். நான் எஸ்எம்எஸ்ல ஒரு லிங்க் மாதிரி, அதாவது நம்பர் நடுவில் இருக்கு, முன்னாடி ஹேஷ்டேக் வேற ஏதோ இருக்கு, பின்னாடி ஹேஷ்டேக் வேற ஏதோ, அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. நான் பண்ணவே இல்லை. 10 நிமிஷம் கழிச்சு அவன் திரும்பி பண்ணினான். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நீ அனுப்பிச்சா நான் பண்ண மாட்டேன், நம்பர்னா நம்பர் மாத்திரம் அனுப்பு, இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். அவன் சொன்னான், அப்போ உங்களுக்கு கொரியர் வர்றது கஷ்டம், நீ ரிட்டர்ன் எடுத்துன்னு போ. 175 ரூபாய்க்கு வாங்குற ஐட்டம் வரலன்னா இன்னைக்கு கொடுத்தா நடக்காதுங்கிற நிலைமையில கடவுள் என்ன வைக்கல, நீ ரிட்டர்ன் எடுத்துன்னு போ அப்படின்னு. இல்லை மேடம் அவனுக்கு அந்த கமிஷன் வராது, தயவு செஞ்சு அவனோட வாழ்க்கைக்கு உதவுங்கோ, நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. முடியவே முடியாது, வைடா போன நீ ஒரு ஸ்கேம் அப்படின்னு. நான் எஸ்எம்எஸ்ல இவ்வளோ தன்மையா அன்பா படிச்சவனா பண்பாலனா ஒருத்தன் பேசி ஏமாத்த முடியும்? எனக்கு அந்த ஐட்டம் வந்தது, நான் மீஷோவில் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்கேன். நான் 175 ரூபாய்க்கு ஒரு டப்பா ஆர்டர் பண்ணினா அந்த ஆர்டர் பண்ணது இந்த மாதிரி ஸ்கேம் பண்ற பொறுக்கி பசங்களுக்கு எப்படி தெரியறது? ஆமாவா இல்லையா? இதே அமேசான்ல ஆர்டர் பண்ணா தெரியுமா? உங்ககிட்ட மாத்திரம் ஆர்டர் பண்ணா அவனுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் போறது அப்படின்னு. ஒரு 1-2 hours கழிச்சு டெலிவரிக்கு இதே டப்பாவை எடுத்துன்னு ஒருத்தர் வந்தார், டெலிவரி பர்சன், யூஸ்வலா டெலிவரி கொடுக்குறவர். நான் கையில் வாங்கி கரைச்சி, அம்மா இந்த லிங்க்ல போய் இன்னொரு தடவை ஆர்டர் பண்ணாதீங்க, இந்த ஐட்டம்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணாதீங்க, இது பூரா ஸ்கேம், நிறைய பேர் ஏமாந்து போயிட்டாங்க அப்படின்னு. அதாவது அந்த லிங்க்ல அப்படின்னா யார் யாரெல்லாம் என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காளோ அவெல்லாம் அந்த மாதிரி ஃபோனில் ஏமாந்து போயிருக்கா. அது அவர் தெரிஞ்சுட்டு எனக்கு சொல்றாரு, இந்த லிங்க்ல போய் இந்த ஐட்டம் எல்லாம் இனிமே வாங்காதீங்க அப்படின்னு. மக்களே ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அமித்ஷாஜி, நீங்க எவ்வளவுதான் நாங்க போன் எடுத்து ஹலோ சொல்றதுக்கு முன்னாடி 1000 தடவை எங்களை நீங்க வார்ன் பண்ணாலுமே அவன் புதுசு புதுசா யோசிச்சு புதுசு புதுசா பண்றான். எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு இருக்கு தெரியுமா? திட்டம் போட்டு திருடும் கூட்டம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த பாட்டு? அதுல அவர் கிளியரா சொல்லுவார், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும், சட்டம் போட்டு தடுக்கும் கூட்டம் தடுத்துட்டே இருக்கும், திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு. இந்த கலிகாலத்துல அது எப்ப நடக்குமோ தெரியல. நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. நம்ம இப்ப முக்காவாசி ஆன்லைன்ல தானே ஆர்டர் பண்றோம். நீங்க ஆர்டர் பண்ற பிளாட்ஃபார்ம் ஜென்யூனா ப்ராப்பர் பிளாட்ஃபார்மான்னு பார்த்துன்னு பண்ணுங்க. எந்த லிங்க் வந்தாலும் திறக்காதீங்க. அது எஸ்எம்எஸ்லயுமே டிஃப்ரெண்டா வந்தது, உதவி கொடுங்கோ, அவன் ஒரு நான் சாதாரண ஏழை குடும்பத்து பையன், அவன் டெலிவரி பண்ணட்டுமே நீ கெஞ்சினா கூட நீங்க தயவு செஞ்சு சுதாரிச்சுக்கோங்க. ஓகே, நமஸ்காரம்.